ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டுமென்ற சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுவதில் தாமதம் நீடித்து வந்தது. படம் வெளியாகும் தேதி நெருங்கிய நிலையில் தயாரிப்பு நிறுவனம் ஜனவரி 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. வழக்கை விசாரித்த நீதிபதி PT ஆஷா வாரியம் கூறிய திருத்தங்களை செய்த பிறகு சான்றிதழை வழங்க முடிவு செய்யப்பட்டும் அதற்கு பிறகு படத்தை ரிசர்வ் கமிட்டிக்கு அனுப்ப முடிவு செய்தது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது. ஆகவே வாரிய தலைவரின் முடிவை தள்ளி வைத்துவிட்டு இந்த படத்திற்கு சான்றிதழை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செய்தது வாரியம். அந்த வழக்கை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா G அருள்முருகன் அமர்வு விசாரணை செய்து வந்தது. இந்த வழக்கில் விசாரணை ஜனவரி 20ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அளித்த தீர்ப்பை நீதிபதிகள் ரத்து செய்தனர். மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் தன் தரப்பை தெரிவிக்க வாய்ப்பளிக்காமல் வழக்கின் அம்சங்களுக்குள் தனி நீதிபதி சென்றிருக்கக்கூடாது என கூறிய உயர்நீதிமன்ற அமர்வு வழக்கை மீண்டும் தனி நீதிபதியே விசாரணை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. தயாரிப்பு தரப்பு தாக்கல் செய்த மனுவில் வாரியத்தின் தலைவர் எடுத்த முடிவை எதிர்க்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அதனை எதிர்க்கும் வகையில் மனுவை மாற்றி தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். இரு தரப்பிற்கும் தகுந்த வாய்ப்புகளை வழங்கி தனி நீதிபதி இந்த வழக்கை முடிவு செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கின் பின்னணி: ஜனநாயகன் படத்தை KVN புரொடக்ஷன் என்ற நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படம் பொங்கல் திருநாளை ஒட்டி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது.